ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் 6 months டெலிவரிக்கு அப்புறம் ஒரு தாய் வந்து அந்த குழந்தைக்கு ஒன்லி பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறது தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் மில்க். ஸோ ஒன்லி பிரெஸ்ட் மில்க் அப்படின்னும் போது நம்ம ஈவன் தண்ணி, சக்கரை தண்ணி, தேன் எதுவுமே கிடையாது, ஒன்லி தாய்ப்பால். ஓகேங்களா? நிறைய பேர் சூன் ஆஃப்டர் டெலிவரி வந்து கேட்குற விஷயம் வந்து குழந்தைக்கு தேன் கொடுக்கலாமா, நாங்கள் சக்கரை தண்ணி கொடுக்கலாமா அப்படின்றது. அதோட பேடான விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் மெட்டல், கோல்ட், சில்வர் இந்த மாதிரி மெட்டல் எல்லாம் கூட அவங்க உரைச்சி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கிட்னிக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த மெட்டலுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ப்ரெக்னென்சியில் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் பேபிக்கு கலர் கொடுக்குமா அப்படின்றதும் ஒரு கொஷினாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ரன், குங்குமப்பூ கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. இட்ஸ் பிளட் பியூரிஃபையர், இட்ஸ் குட் ஃபார் த ஹெல்த் ஆஃப் த மதர். பட் அதுக்காக அதுதான் பேபி கலர் கொடுக்குன்றது கிடையாது. ஈவன் ஆரஞ்ச் ஜூஸ் கேட்பாங்க, கேரட் கேட்பாங்க, கேரட் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சா பேபி கலராக வருமா அப்படின்னா, பேபியோட கலர் வந்து டிபெண்டிங் ஆன் த ஜெனட்டிக்ஸ். இது நீங்கள் வந்து ஃபுட் மூலமாக மாற்றுறதுக்கு முடியாது. அகெயின் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி பார்க்கும்போது 6 months கழித்து என்ன கொடுக்கலாம்? ஸோ உங்களோட பீடியாட்ரிஷனோட நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக உட்காந்து கலந்துரையாட வேண்டிய ஒரு விஷயம். பட் ஸ்டில் நாம் யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய செமி சாலிட் ஃபுட் வந்து பேபி கொடுக்கலாம். நல்ல வேக வச்ச பழங்கள் கொடுக்கலாம், பருப்பு வேக வச்சது கொடுக்கலாம். யூஸ்வலாக ஆரம்பிக்கிறது வந்து அரிசி கஞ்சி அல்லது ரவை கஞ்சி கூட கொடுக்கலாம், ராகி கூழ் கொடுப்பாங்க. பட் முக்கியமாக இப்போ பீடியாட்ரிஷியன்ஸ் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் 1 yearக்கு நீங்கள் சுகரோ சால்ட்டோ எந்த ஒரு ஆடட் ஃபுட்லேயும் 6 monthsக்கு அப்புறம் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ பேபி வில் கெட் அடாப்டட் டு த ஸ்வீட் ஆர் த சால்ட் விச் யூ ஆட் ஆன் டு த ஃபுட் விச் யூ கிவ். ஸோ சுகர் இல்லாமல், சால்ட் இல்லாமையே இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பழங்கள், பருப்பு, ராகி இதெல்லாம் சுகர் இல்லாமல் கொடுக்கலாம். தேவைப்பட்ட அந்த குழந்தைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மில்க்கோ ஃப்ரூட் ஜூஸோ கூட அதில் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கிறது உண்டு. ஸோ இப்போது பரவலாக போயிட்டுருக்க ஒரு டாக் வந்து செரலாக்கோட கான்ட்ரவர்சி, இதில் வந்து ஆடட் சுகர் இருக்குன்றது. ஸோ அகெயின் எல்லாரும் சொல்கிற மாதிரி 1 yearக்கு நீங்கள் எந்த ஸ்வீட்டும் சுகரும் பேபிக்கு ஆட் பண்ண வேண்டாம். வீனிங் ஃபுட்ஸில் இந்தியன் ஹோம்மேட் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது பேபிக்கு நல்ல ஹெல்த்தியாக வருவாங்க. தேங்க்யூ.